சூர்யா வந்து அழகியோட அப்பா நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே சரோஜினிக்கு வந்து ராஜலட்சுமி ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் போகாதனால உடனே வந்து டென்ஷனாக கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டி வந்து இந்த குடும்பத்தோட ஆணிவர் நீ தானடா, நீ இந்த தப்பு பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சித்ரா தேவி ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாங்க. கௌதம் எது பண்ணாலும் தப்பு, ஆனால் வந்து சூர்யா பண்ணால் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. எல்லாத்தையும் பேசுறத பார்த்துட்டு தாத்தா வந்து இருக்கிற பிரச்சனை நீங்கள் வேறே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து ராஜலட்சுமி பேசட்டும் மாமா, பேசட்டும், எவ்வளோ பேசுகிறாங்களோ பேசட்டும், அந்த அளவுக்கு தானே என்னை வந்து தலகுனி வச்சிருக்கான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் இந்த குடும்பத்தில் சண்டை போட வேணாம், நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி சூர்யா வெளியே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வந்து மகா வந்து நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களை வெளியே போக விட மாட்டேன், எனக்கு பதில் நீங்கள் சொல்லிட்டு தான் போகணும், இந்த குழந்தையோட அம்மா யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ கேட்குற கேள்விகளை என்னால் பதில் சொல்ல முடியாது, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறது வந்து எனக்கு அவசியம் கிடையாது, நான் வேணா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன், நான் இருக்கிறதுனால தானே இந்த குழந்தையோட அம்மாவை உங்களால் கூப்பிட்டு வர முடியல, நான் போயிடுறேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கிளம்பி போயிடறாங்க. அப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து மகா பின்னாடியே போகிறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. வர எபிசோடில் பல சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.